ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எர்காட் மலையிலேருந்து நான் ஆண்டோடைய வார்த்தையை உங்ககிட்ட பேசுகிறேன். நாம் ஒரு காரியத்தை முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி அபிஷேகத்தை எப்படி தக்க வைத்து கொள்வது? தக்க வைத்து கொள்கிறதுனா டு பி இன் த அனாயிண்டிங், டு ஸ்டே இன் த அனாயிண்டிங், டு வாக் இன் த அனாயிண்டிங். அப்படின்னா அபிஷேகத்தில் நிற்கிறது, அபிஷேகத்தில் நடக்கிறது, அபிஷேகத்தில் எல்லா காரியங்களையும் செய்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணிட்டார், சீரியஸாக பண்ணிட்டார். ஒரு மீட்டிங் போகிறோம், உணர்கிறோம், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம், நம்ம கர்த்தர் தொடுகிறார். அபிஷேகம் என்றால் அதிகாரம். நல்ல கேளுங்க, அதிகாரம். ஸோ கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. என்ன அதிகாரம்? இயேசு கிறிஸ்து நாமத்தை பிரயோஜனப்படுத்துகிற அதிகாரம். இல்லை சில பதவிகளை, அவருடைய ஊழியத்தில் பதவிகளை, இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வேலையில் கூட சில காரியங்களை கர்த்தர் கொடுக்குறாரு. ஸோ இதை எப்படி நம்ம தக்க வச்சு கொள்ளுகிறது? இப்போது நம்முடைய சரீரம் எப்படி இருக்குன்னா, நம்முடைய சரீரத்தில் ஆவி, ஆத்மா, சரீரம், இது மூன்றுக்கும் ஒரு காரியம் தேவை. இதில் ஏதாவது ஒன்று குறைனா இது பிரயோஜனம் இல்லை. ஆத்மையில் என்ன பிரயோஜனம் இல்லை, ஆவியில் என்ன பிரயோஜனம் இல்லை, சரீரில் என்ன பிரயோஜனம் இல்லை. அதே போல் மூன்று காரியங்கள் நமக்கு தேவை அபிஷேகத்தை தக்க வச்சுக்கொள்ளணும். என்ன அபிஷேகத்தை என்னன்னா, ஃபஸ்ட்டு வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கணும். வார்த்தை இருந்தால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கான்னு அர்த்தம். ஆண்டவரே என்குள்ளே வாங்கினேன், ஆண்டு வராது. வரும்போது எப்படி நான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், சத்தியம் உங்களை விடுவிக்கும், சத்தியத்தை அறிவீர்கள், வேதத்தை அறிவீர்கள், வேத வார்த்தைகள் அறிவீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவ அறிவீர்கள். இயேசு கிறிஸ்து அறிகிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, சத்தியத்தை அறியணும். அப்போ வேதத்தை அறியணும், வேதத்தை படிக்கணும், வேதம் நமக்குள்ளே இருக்கணும். ஆமென். ஸோ செகண்டரி திங்கு தான் ஜெபம். ஜெபம் ரொம்ப நாள் தாங்காது. எப்போ நம்ம உண்மையாக இருக்கிற வரைக்கும் தாங்கும், நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற வரைக்கும் தாங்கும். ஸோ செகண்டரி ஜெபம். மூன்றாவது காரியம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவது, கர்த்தரை துதிப்பது, இந்த வர்ஷிப் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கி வர்ஷிப் என்ற அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அங்கே போய்ட்டு ஓ ஆவோன்ட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடி களியாட்டம் மாதிரி ஆடிட்டு நான் வர்ஷிப் பண்ணுறேன், அப்புறம் கானா பாட்டு மாதிரி பாடிட்டு நான் வர்ஷிப் பண்ணுறேன். என்னங்க ஆண்டவர் என்ன நினச்சிங்க? உங்களுக்கு இதுக்கேற்றபடி எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பாரா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். ஸோ மூன்றாவது காரியம் வர்ஷிப். வர்ஷிப்னா என்னென்னா, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்கணும். இப்போது ஆராதனைக்கு வரோம், ஜெபத்துக்கு வரோம், பாட்டு பாடுறோம். அப்போ அந்த பாடல்கள் இருக்கிற அர்த்தத்தில் நாம் எந்த இடத்துல கர்த்தர் எப்படிலாம் நம்மளை விடுவித்தார் என்று உண்மையாக நம்ம உணர்ந்து, மற்றவங்க நம்ம பார்க்குறாங்கல்ல, நாம் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இப்படி நாங்கள் காப்பாற்றினீங்க, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை ஆராதிக்கணும். அப்போ ஆராதிக்கிறது தான் இந்த மூன்று காரியம். இந்த ஆவி, ஆத்மா, சரீரம்ன்ற சொல்லுகிறது போல் இந்த மூன்று காரியத்தில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் we have to have all these three things. அப்போது ஃபஸ்ட்டு வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை, ஜெபம், மூன்றாவது வர்ஷிப். இந்த மூன்று காரியம் இருக்கணும். நான் வேதம் போதும், நான் அப்புறம் அடுத்தது என்ன சொன்னேன் நான் உங்ககிட்ட முக்கியமாக ஜெபம், அப்புறம் அது போதும், அவ்வளோதான், எல்லாமே கிடச்சிடும். இல்லை, வர்ஷிப், நன்றி சொல்லுகிறது. வர்ஷிப்னா குதிச்சு ஆடுறது, டமால் டிமின் கீழே விழுறது, அதெல்லாம் கிடையாது. வர்ஷிப்னா வித் ஆல் யர் ஹார்ட், இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கிறது. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சா தானே நம்ம ஆண்டு செஞ்ச நன்மைகளே மறந்துடுறோம். நாம் என்னமே செய்யலையே, ஏதாவது ஒன்று நினச்சா ஆண்டு நம்ம சோதிக்கிறார். பைபிளில் போட்டுக்கு சோதிக்கிறவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பாராக. அவனவன் தன் சுயேச்சனால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஸோ நாம் தான் நம்ம இச்சைகளில் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறோம். அதனால் இந்த மூன்று காரியங்கள் நமக்குள்ளே இருந்தால் தான் நாம் அபிஷேகத்தில் நிலைத்திருக்க முடியும். சரிங்களா? அப்புறம் இதில் ஏதாவது ஒரு காரியம் இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, முக்கியமானது த ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் மகிழ்ச்சியின் அந்த அபிஷேகம், எண்ணெய். அது யாருக்கு கர்த்தர் கொடுத்தானா? பிதாவுக்கு இதன் கொடுத்தானா? இயேசு கிறிஸ்து கொடுத்தார். சங்கீதக்காரர் சொல்கிறாரு, the Lord anointed him with oil of gladness. ஸோ அதில் போட்டிருக்கு என்னென்னா, தன்னுடைய சகோதரர்களை காட்டிலும், அவருடைய சகோதரர்களை காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார். ஆயில் ஆஃப் கிளாட்னஸ். ஸோ இந்த ஆயில் ஆஃப் கிளாட்னஸ்னு என்ன அர்த்தம்னா,
பாருங்கள், நம்ம அறியாமையே கர்த்தர் நமக்கு செஞ்ச நன்மைகளை உணர்ந்து நம் பாடல் பாடும்போது, கர்த்தரை துதிக்கும் போது, நம்ம அறியாமையை சும்மா வெறும் கொஞ்சம் கைகளை அசைச்சு கால்களை அசைச்சு சும்மா டான்ஸ் ஆடி அப்படி குதிச்செல்லாம் கிடையாது. கைகளை நாம் அறியாமல் நம்மளே தெரியாமல் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினைக்கும் போது கர்த்தருடைய ஆவியான நமக்குள்ளே வரும்போது நம்ம அறியாமையே அப்படியே ஆவியில் நிறைஞ்சி அப்படியே ஒரு கைகள் கால்கள் ஆகும் பாருங்க. அதுதான் அந்த ஹையஸ்ட் அனாயிண்டிங், அதுதான் ஃபைனல் அந்த ஹையஸ்ட் அனாயிண்டிங். அந்த ஹையஸ்ட் அனாயிண்டிங் கிடைக்கும் போது சாத்தம் கிட்ட கூட நெருங்க முடியாது. அந்த மாதிரி கர்த்தரை உண்மையாக மற்றவங்க பார்க்குறாங்க ஆடுறது, களியாட்டத்தை போல் ஆடுறது, சினிமா பாட்டில் போட்டு கானா பாட்டு பாடுறது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள், பிரியமில்லாத காரியங்கள். நான் ஆதாயப்படுத்த போகிறேன் அதனால் அதெல்லாம் வேண்டாம். சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுவிக்கும். சத்தியத்தினால தான் ஜனங்களை கொண்டு வரணும். நீ வேறு எந்த காரியத்திலையும் கொண்டு வரணும், அப்படி கவர் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஆமென். ஸோ நீங்கள் அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் நல்லா வேதத்தை படிச்சுட்டேன், அப்படி படிச்சுட்டேன், இப்படி படிச்சுட்டேன். வேதத்தை எடுத்து எப்பொழுதும் வேதத்தில் தியானமாக இருங்க. அவர் இரவும் பகலும் வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு கர்த்தர் எல்லாம் நன்மையை செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ. அபிஷேகத்தை நிலைத்திருங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.